தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். 2013ஆம் ஆண்டு வர்த்தகர் முகமது சியாம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றில் இந்த தீர்மானம் பிரதிவாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவீந்து குணவர்த்தன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளையும் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார். இதன்போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகேவினால் பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுடன் மூவரடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் வருடம் சித்திரை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக நடாத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு அதற்காக வேட்பு மனுக்களை மீள அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக்க தேரரை நேற்று பிற்பகல் தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட விசாரணைகளில் இருந்து இதுவரை வெளிவராத பல தனித்துவமான சில தகவல்கள் வெளியாகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள டிஸ்வி காலித் சமீர் முன்வைத்துள்ள கருத்துக்களை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கூட சில உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளிமடை மற்றும் ஊவா பரடகம பிரதேச விவசாயிகள் தமக்கு உரமானியம் வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விதை, உருளைக்கிழங்கு, உரம் ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு காரணமாக பயிர் செய்கையினை மேற்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உருளைக்கிழங்கு செய்கையில் பரவி வரும் நோய் தொற்று காரணமாக பயிர்கள் அழியும் அபாயம் உள்ளதாகவும் வெளிமடை மற்றும் ஊவா பரணகம பிரதேச விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையில் உள்ள சட்டவிரோத நிதி திட்டங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த சட்டவிரோத நிதி திட்டங்கள் தொடர்பில் ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனங்களில் சில நிறுவனங்கள் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கொழும்பில் போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய பிரபல நடிகை மகேசி மதுசங்காவின் கணவன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போலீசார் மீது சந்தேக நபர் தாக்குதல் நடாத்தியுள்ளார். படுகாயமடைந்த பொரலஸ்கமுவ போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் களுப்புவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குடும்ப தகராறு தொடர்பாக விசாரணைக்கான நேற்றிரவு சென்ற போலீசார் மீது சந்தேக நபரான கணவன் தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் 8 பேருக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் 12 வருட காலமாக தாம் புனர்வாழ்வு முகாம்களில் வசித்து வந்ததாகவும் தம்மை UN பராமரித்து வந்த நிலையில் அவர்கள் கடந்த 18 மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இதனால் வாழ முடியாத சூழ்நிலையில் இலங்கைக்கு செல்ல முடிவெடுத்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள். அத்துடன் வரும் வழியில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 5 பேர் பசியினால் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் வீசிவிட்டு வந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அல்லாமல் அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவே மதுபான உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
இலங்கை மது ஒழிப்பு பேரவையின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள மோசடியான தனியார் கல்வி நிறுவனங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இணைந்த நிறுவனங்களின் ஆசிய ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம், தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விஜயம் ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நேற்று மகா சங்கத்தினரை சந்தித்தன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். காலி தடலவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி தடலவில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. காயமடைந்த நபர் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து 3 சந்தேக நபர்கள் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 5 கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பல்வேறு இலத்திரனியல் உபகரணங்களுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் 38, 25 மற்றும் 32 வயதுடையவர்கள் ஆவர். சந்தேக நபர்களில் இருவர் நேற்று அதிகாலை 12:30 மணியளவில் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். 2025ஆம் ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. CN டிராவலர் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைக்கு அமைய சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடித்துள்ளது. வெப்பநிலை, இயற்கை அழகுகள், கடற்கரைகள் உள்ளிட்டவற்றை ரசிப்பதற்காக பெருமளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் பிலிப்பைன்ஸ் 1ஆம் இடத்திலும் இத்தாலி 2ஆம் இடத்திலும் பெயரிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கைக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. பத்திரமுள்ள சுகீர்பாயவில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.